இந்த உலகத்தில் சிறிய உயிர்கள் சில இருக்கின்றன. அவங்களை நாம பல நேரம் கவனிக்கவே மாட்டோம். காலையில நம்ம வீட்டு ஜன்னல் ஓரத்துல, மின் கம்பத்துல, மரக்கிளையில் சீச் சீச் என்று சத்தம் போட்டு கொண்டிருக்கும் ஒரு சின்ன குருவி. நமக்கு அது ஒரு சாதாரண பறவை தான். ஆனா அந்த குருவியின் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் ஆழமாக கவனிச்சு பார்த்தீங்களானா, நம்ம வாழ்க்கை பற்றி நாம வெட்கப்பட வேண்டிய நிலை வரும். ஏன்னா நாம் மனிதர்கள் 6 அறிவு இருக்கிறது. யோசிக்கிறோம், பேசுகிறோம், திட்டமிடுகிறோம். ஆனா, ஒரு தோல்வி வந்தாலே உடைந்து போறோம். ஒருத்தன் ஏளனம் பண்ணினாலே நின்னு போறோம். பணம் இல்லன்னா கனவு கைவிடுறோம். நமக்கு சப்போர்ட் இல்லன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா, அதே நேரத்துல ஒரு சின்ன குருவி தன் உடம்பை விட பெரிய குச்சியை தூக்கி கொண்டு வந்து கூடு கட்டுது. காற்று அடிச்சு கீழே விழும். மீண்டும் கட்டுது. மழை பெய்து நனைக்கும். மீண்டும் கட்டுது. எதிரி பறவை உடைக்கும். மீண்டும் கட்டுது. குட்டிகளுக்கு உணவு தேடி 100 தடவை பறக்குது. சோர்வே இல்ல. கைவிடுதலே இல்ல. அதுக்கு பேங்க் பேலன்ஸ் இல்ல. அதுக்கு வீடு சொத்து இல்ல. அதுக்கு டிகிரி சர்டிபிகேட் இல்ல. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. விடாமுயற்சி. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவுல நான் உங்கள்ட்ட கேட்கப் போகும் ஒரே ஒரு கேள்வி. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவுல நான் உங்களிடம் கேட்கப் போகும் ஒரே ஒரு கேள்வி. குருவி கூட கைவிடல. நீ ஏன் கைவிடுற? குருவியின் வாழ்க்கை. ஒரு அமைதியான போராட்டம் காலை 5 மணி. சூரியன் கூட முழுசா வரல. ஆனா குருவி விழிச்சிருக்கும். ஏன்? அதுக்கு தூங்கிக்கிட்டே வாழ்க்கை மாறாது என்பது தெரியும். உணவு தேடணும். குட்டிகளை காப்பாத்தணும். கூடு சரி பண்ணணும். அது ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைக்காரன். லீவ் கிடையாது. மூட் ஆஃப் கிடையாது. இன்னைக்கு மனசு சரியில்லைன்னு படுத்து கிடக்காது. நமக்கு என்ன? அலாரம் அடிச்சதும் ஸ்னூஸ். கனவு இருக்கு. ஆனா எழுவது கஷ்டம். ஆசை இருக்கு. ஆனா ஆக்ஷன் இல்ல. குருவி நமக்கு சொல்லும் முதல் பாடம். வாழ்க்கையில் உயிரோட இருக்கணும்னா இயங்கணும். வெற்றி பெறணும்னா தினமும் எழுந்து பறக்கணும். நீ இப்போ நின்னுட்டு இருக்கிற இடம், அது உன் தோல்வி இல்ல. அது உன் ஓய்வு இல்ல. அது உன் சோம்பேறித்தனம். காற்று அடித்தாலும் கூடு கட்டும். குருவி ஒரு மரக்கிளையில் குருவி குச்சி குச்சியா சேகரிச்சு மெல்ல மெல்ல கூடு கட்டும். அது ஒரு நாள் வேலை இல்ல. 100 தடவை போய் வரும். அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிய கூடு ஒரு பலமான காற்று அடிச்சா கீழே விழும். நீ நினைப்ப, இப்போ இது விட்டுடும். இல்ல. அது கீழே இறங்கி மீண்டும் அதே குச்சியை எடுத்து மீண்டும் கட்டும். இதுதான் வாழ்க்கை. நீ ஒரு பிசினஸ் தொடங்கின. லாஸ் ஆயிட்டு. அதுவே முடிவு இல்லை. நீ ஒரு எக்ஸாம் எழுதின. ஃபெயில் ஆயிட்டு. அதுவே முடிவு இல்லை. நீ காதலில் ஏமாந்த. அதுவே வாழ்க்கை முடிவு இல்ல. நீ வேலை தேடின. கிடைக்கல. அதுவே உன் திறமை முடிவு இல்ல. குருவி சொல்றது கீழே விழுந்ததாலே தோல்வி கிடையாது. மீண்டும் எடுக்காததுதான் தோல்வி. யாரும் பாராட்டாத உழைப்பு குருவி உழைக்கும் போது யாராவது கிளாப்ஸ் அடிக்கிறாங்களா? யாராவது வந்து சர்டிபிகேட் தர்றாங்களா? யாரும் இல்ல. அது சைலண்ட்லி உழைக்கும். அதுக்கு தெரியும் பாராட்டு இல்லைன்னு உழைப்பை நிறுத்தக்கூடாது. ஆனா என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் பண்றதுக்கு வேல்யூ இல்ல. என்னை யாரும் சப்போர்ட் பண்ணல. அதனாலே நம்ம நின்று போறோம். ஒரு உண்மை சொல்லட்டா? இந்த உலகத்தில் முதல்ல யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. நீ சாதிச்ச பிறகுதான் நம்புவாங்க. குருவி கூட யாருக்காக உழைக்கல. தன் வாழ்க்கைக்காக உழைக்குது. நீயும் அதை போல ஆகணும். உன்னை யாரும் தூக்கி நிறுத்த வரமாட்டாங்க. நீயே உன்னை தூக்கணும். குட்டிகளுக்காக உயிரை பணயம் வைக்கும் குருவி. ஒரு குருவி தன் குட்டிகளுக்கு உணவு கொண்டு வரும்போது அதுக்கு எத்தனை ஆபத்து தெரியுமா? பூனை, பாம்பு, பெரிய பறவைகள், மழை, காற்று. ஆனா அது போகாம இருக்குமா? இல்ல. ஏன்? அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு. பொறுப்பு. பொறுப்பு வந்தவனுக்கு பயம் குறையும். நீ இப்போ ஏன் பலவீனமா இருக்க? உன் கனவு உனக்கு பொறுப்பாக மாறல. வீட்டில் அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்தும் உன்னுள் தீ வரலையா? கடன் இருக்கா? அது உன்னை எழுப்பலையா? உன் ஃபியூச்சர் நினைச்சு நடுக்கம் வரலையா? ஒரு குருவி குட்டிக்காக இவ்வளோ போராடுதுன்னா நீ உன் குடும்பத்துக்காக எவ்வளோ போராடணும்? சிறிய உடல் பெரிய மனசு. குருவி சைஸ்ல சின்னது. ஆனா மனசுல பெரியது. அதனால தான் தன்னை விட பெரிய சூழ்நிலையையும் எதிர்கொள்கிறது. நீயும் இப்ப சொல்றே, என்னால முடியாது. நான் சாதாரணவன். என்னிடம் வசதி இல்லை. கேள். வசதி இல்லாதது காரணம் இல்லை.
மன தைரியம் இல்லாததுதான் காரணம். பல கோடீஸ்வரர்கள் பூஜ்யத்திலிருந்து வந்தவர்கள், பல வெற்றியாளர்கள் அவமானத்திலிருந்து எழுந்தவர்கள், பல தலைவர்கள் நிராகரிப்பிலிருந்து உருவானவர்கள். நீ மட்டும் ஏன் முடியாது? உன் உடம்பின் அளவு முக்கியமில்லை, உன் மனசின் அளவு முக்கியம். மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறு சீக்கிரம் கைவிடுவது. இன்று பெரும்பாலான மக்கள் வெற்றி வராததற்கு காரணம் திறமை இல்லாதது இல்லை. அவங்க சீக்கிரம் கைவிடுறாங்க. 2 நாள் முயற்சி, 3 நாள் உற்சாகம், ஒரு தோல்வி, அப்புறம் முடிவு. எனக்கு இது செட் ஆகாது. குருவி அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு கூடு கூட இருக்காது. வாழ்க்கை உன்னை சோதிக்கும், ரிப்பீட்டடா சோதிக்கும். ஏன் தெரியுமா? நீ உண்மையிலேயே வேண்டுமா என்று பார்க்க. கிடைக்காததாலே விட்டு விட்டால் அது உனக்கு தேவையே இல்லை என்று வாழ்க்கை நினைக்கும். அமைதியாக சாதிக்கும் குருவி சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் போடாது. டுடே பில்டிங் நெஸ்ட் டே 14 என்று அப்லோட் பண்ணாது. அது சத்தமில்லாமல் வேலை செய்கிறது. ஆனா முடிவில் ஒரு அழகான கூடு. நம்ம செய்வதற்கு முன்பே சொல்லிவிடுவோம். ஆனா செய்து முடிப்பது இல்லை. இதுதான் தோல்வி மனநிலை. சொல்லாதே, செய். காட்டாதே, கட்டு. அறிவிக்காதே, அடை. உனக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் பறவை நீ இப்போ மனசு உடைஞ்சிருக்கலாம். பணம் இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், காதல் தோல்வி இருக்கலாம், வீட்டில் அவமானம் இருக்கலாம். ஆனா அது பெர்மனன்ட் இல்ல. உனக்குள்ளும் ஒரு குருவி இருக்கு. அதாவது மீண்டும் தொடங்கும் சக்தி, மீண்டும் கட்டும் திறன், மீண்டும் பறக்கும் நம்பிக்கை. அதை எழுப்பு. இன்னைக்கு முதல் நீ தோல்வி நினைச்சா குருவிய நினை. நீ அழுகை நினைச்சா குருவிய நினை. நீ சோர்வு நினைச்சா குருவிய நினை. ஒரு சின்ன உயிர் கூட வாழ்க்கையை எதிர்த்து போராடுது. நீ மனிதன். நீ ஏன் உடைஞ்சு கிடக்குற? நீ ஏன் பயந்து நிக்கிற? நீ ஏன் நான் என்னால முடியாது சொல்ற? நினைவில் காற்று அடிக்கும், மழை பெய்யும், கூடு விழும், உணவு கிடைக்காது, எதிரிகள் வரும். ஆனா குருவி கைவிடாது. அதனால தான் அது உயிரோடு இருக்கிறது. அதே போல வாழ்க்கை உன்னை தள்ளும். மக்கள் உன்னை கேலி செய்வார்கள். பணம் இல்லாமல் திணறுவாய். நம்பிக்கை உடையும். ஆனா அந்த நிமிஷத்துல இந்த ஒரு வரிய நினைச்சுக்கோ. குருவி கூட கைவிடல. நீ ஏன் கைவிடுற? எழு. மீண்டும் தொடங்கு. ஒரு நாள் இந்த உலகம் உன்னை பார்த்து வியக்கும். உண்மை வாழ்க்கை கதை. முருகன். தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமம். மண் வீடு. மழை பெய்தா மேலிருந்து தண்ணீர் சொட்டும். வெயில் அடிச்சா உள்ள நெருப்பு போல இருக்கும். அந்த வீட்டில் தான் முருகன் என்ற ஒரு பையன் பிறந்தான். அப்பா தினக்கூலி வேலை, அம்மா வயலில் வேலை. சாப்பாடு என்றால் சில நாட்கள் கிடைக்கும், சில நாட்கள் கிடைக்காது. பள்ளிக்கூடம் போகும்போது மற்ற பசங்க நல்ல பேக், நல்ல ஷூ போட்டு போவாங்க. முருகனுக்கு கிழிஞ்ச பை, காலில் செருப்பு கூட இல்ல. அவனை பார்த்து சிலர் சிரிப்பாங்க. இவனால என்ன ஆகும் கேட்பாங்க. முருகன் சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். ஆனா இரவு வீட்டுக்கு வந்ததும் தலையணையில் வச்சு கொண்டு அமைதியா அழுவான். ஏன்னா அவனுக்கும் ஆசை இருந்தது. நல்லா படிக்கணும், அம்மா அப்பாவை காப்பாத்தணும், ஒரு நல்ல வீடு கட்டணும். ஆனா சூழ்நிலை அவனை தினமும் அடித்தது. வாழ்க்கை இன்னும் மோசமானது. 1 வருடம் கடும் வறட்சி. வயலில் வேலை இல்லை, அம்மா அப்பா சம்பளம் இல்லை, வீட்டில் அரிசி இல்லை. அந்த நாட்களில் முருகன் ஸ்கூல் முடிஞ்சதும் டீ கடையில் கண்ணாடி கழுவும் வேலைக்கு போனான். ஒரு நாளைக்கு 20 ரூபாய். அந்த 20 ரூபாயை அம்மாவிடம் கொடுத்தவுடனே அம்மாவின் கண்களில் கண்ணீர். நீ படிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா முருகனுக்கு தெரியும், வீட்டில் பசி இருக்கும்போது படிப்பு மட்டும் போதாது. அவன் காலை ஸ்கூல், மாலை டீ கடை, இரவு வீட்டு பக்கம் விளக்கு இல்லாததால் தெருவிளக்கின் கீழ் உட்கார்ந்து படிப்பான். பல பேர் பார்த்து சிரிச்சாங்க. இந்த ஏழை படிச்சு கலெக்டர் ஆக போறானான்னு. அவன் எதுவும் சொல்லல, அமைதியா படிச்சான். ஒரு நாள் நடந்த சம்பவம். ஒரு மாலை டீ கடையிலிருந்து வீடு வரும்போது ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தான். அவன் மனசு ரொம்ப உடைஞ்சிருந்தது. இப்படிதான் என் வாழ்க்கை போயிடுமோ என்று. அந்த நேரம் அவன் கண்களுக்கு ஒரு காட்சி. ஒரு சின்ன குருவி மரக்கிளையில் கூடு கட்டி கொண்டிருந்தது. குச்சி எடுத்து கொண்டு வந்தது. காற்று அடிச்சு கீழே விழுந்தது. மீண்டும் எடுத்தது, மீண்டும் வைத்தது, மீண்டும் விழுந்தது, மீண்டும் கட்டியது. முருகன் அதை அரை மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனசுக்குள் ஒரு கேள்வி வந்தது. இந்த சின்ன குருவி கூட இவ்வளவு தடவை விழுந்தும் விடலையே.
நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் உடைஞ்சு போறேன்? அந்த நாள்தான் முருகனின் வாழ்க்கை மாறியது. அந்த இரவு வீட்டுக்கு வந்து அவன் தூங்கல. தன்னிடம் தானே சொன்னான், நான் ஏழைன்னு பிறந்திருக்கலாம். ஆனா ஏழையா சாகக்கூடாது. என்ன பார்த்து சிரிக்கிறவங்க ஒரு நாள் என்ன பார்த்து நிக்கணும். அடுத்த நாள் முதல் அவன் வேற மனிதன். காலை 4 மணிக்கு எழுந்து படிப்பு. பள்ளி, வேலை, இரவு மீண்டும் படிப்பு. சில நாட்கள் பசிச்சான். சில நாட்கள் தூங்காம இருந்தான். சில நாட்கள் அழுதான். ஆனா கைவிடல. ஏன்? அவன் மனசுல அந்த குருவி இருந்தது. 12ஆம் வகுப்பு முடிவில் முழு பள்ளியிலும் ஹையஸ்ட் மார்க். அவனை ஏளனம் செய்த டீச்சர்ஸ் கூட வியந்தார்கள். கிராமம் முழுக்க பேச ஆரம்பிச்சது. ஆனா முருகன் நின்னுட்டானா? இல்ல. ஸ்காலர்ஷிப் வாங்கி காலேஜ் போனான். காலை நியூஸ் பேப்பர் போடுவான். மதியம் கிளாஸ். இரவு ஹோட்டல் டெலிவரி வேலை. பணம் சேமித்து படித்தான். பல தடவை உடம்பு சோர்ந்தது. பல தடவை மனசு உடைந்தது. ஆனா குருவி போல தினமும் மீண்டும் பறந்தான். வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் ஒரு நாள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினான். முதல் அட்டெம்ப்ட் ஃபெயில், 2ஆம் அட்டெம்ப்ட் ஃபெயில், 3ஆம் அட்டெம்ப்டிலும் க்ளோஸ் மிஸ். அந்த நாள் ரொம்ப அழுதான். அவன் அம்மா மட்டும் சொன்ன வார்த்தை, குருவி கூடு கட்டுறதை நீயே சொல்லி இருந்தியே, மறந்துட்டியா? அந்த ஒரு வார்த்தை மீண்டும் எழுப்பியது. 4ஆவது அட்டெம்ப்ட். அவன் வெற்றி. கவர்மெண்ட் ஆபீசர். அவன் முதல் சேலரி வாங்கிய நாள் வீட்டுக்கு வந்தான். அம்மாவிடம் பணம் கொடுத்தான். அம்மா அழுதாங்க. அப்பா கண்ணீர் துடைத்தாங்க. முருகன் வெளியே வந்தான். அந்த பழைய மரத்தடிக்கு போனான். அதே இடம், அதே மரம். மேல ஒரு குருவி கூடு. அவன் மேல பார்த்து சிரிச்சான். அந்த நாள் நீ கைவிடல, அதனால தான் இன்னைக்கு நானும் கைவிடல. நண்பர்களே, முருகன் ஒரு கதை இல்லை. இது 1000 ஏழை பசங்க வாழ்க்கை. 1000 உடைந்த மனசுகளின் வாழ்க்கை. வித்தியாசம் என்ன தெரியுமா? சிலர் கைவிட்டார்கள். சிலர் குருவியைப் போல மீண்டும் கட்டினார்கள். இன்று வெற்றி பெற்றவர்கள் திறமைசாலிகள் என்பதற்காக மட்டுமில்லை. அவர்கள் கைவிடாதவர்கள் என்பதற்காக.